குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பிரபலம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அழபலை. வாங்க நம்ம குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்கள் கவனமாக கேளுங்க. வருகின்ற சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 இரவு 10:36க்கு குரு பகவான் ரிஷபராசி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசி மிருகசீடம் 3ஆம் பாதத்துக்கு செல்கிறார். அங்கு மே மாதத்திலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரை 17ஆம் தேதி வரை நம்ம ஒரு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஒரு 6 மாச காலம் மிதுன ராசியில் இருப்பார். அப்புறம் அதிசாரமாக அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி இரவு 7:47க்கு கடகராசிக்கு பெயர்ச்சி வரார். அது 10வது மாசத்துல இருந்து 10வது மாசம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரை, அதாவது 4ஆம் தேதி வரை அந்த கடகராசி தான் குரு இருப்பார். அப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி திரும்பவும் வக்ரகதியில கடகராசி திரும்பவும் ரிட்டர்ன் ஆகுறாரு, வக்ரம் ஆகுறாரு. வக்ரம்னா ரிட்டர்ன் பின்னாடி வர்றது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த விசுவாவருஷ வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஏப்ரல் மாதத்துல வந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்காரு. அப்புறம் மேல மிதனத்துக்கு போறாரு. அப்புறம் டிசம்பர் அதாவது அக்டோபர்ல கடகத்துக்கு போறாரு. அப்போ 3 ராசிகளில் குரு பகவான் இந்த ஆண்டு விசுவா வருஷ ஆண்டில் சஞ்சரிக்கிறார். இது போன்ற தமிழ் வருடங்களில் ஒரு 3 ராசிகளை குரு பகவான் கடக்கும் போது தொடும்போது கண்டிப்பாக உலகில் பேராபத்துகள் நிகழும் என்பது பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தேதி. இது அப்படி இருக்க நம்மளுடைய இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நிர்ணயிக்க போகிறார் அந்த குரு பகவான் ராகு பயிற்சிகள் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். சுருக்கமா பார்ப்போம், உங்களை போரடிக்க வைக்க விரும்பல. அதாவது மிதுன ராசியில குரு வந்தா அது ஜென்ம குருன்னு பேரு. அதுக்கு பேரு என்ன? ஜென்ம குரு. அது வனவாசத்தை கொடுக்கும் அப்படின்றதுதான் நம்முடைய ஜோதிட நூல்கள் சொல்லக்கூடிய விஷயம். சரி, மிதுன ராசி ஜென்ம குருவாக இருந்தாலும் ராசிக்கு 7க்கும் 10க்குடைய குரு பகவான் ஜென்மத்தில் வருவது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கவே செய்யும். மேலிருந்து அக்டோபர் வரலையும். அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கு போறார். கடகராசிக்கு பெயர்ச்சி வரார். பாத்தீங்களா, அக்டோபர்ல இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை அங்கதான் இருப்பார். அந்த காலகட்டம் நினைத்த காரியங்கள் நடக்கும், எதிர்பார்க்கிற விஷயம் அத்தனையும் சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதன் அடிப்படையில குரு வாங்கிய சாரநாதர்கள் அடிப்படையில பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்கு 6க்கும் 11 செவ்வாய் சாரத்தில் குரு நிற்பது கடனை அதிகமாக்கி ஆக்க செய்வார். அப்ப கடனை வீடு கட்டுவதற்காகவோ பூமி நிலங்கள் வாங்குவதற்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கவே செய்யும். அது ஒரு அமைப்பு இருக்குங்க. அடுத்து சாரம் பார்க்கும்போது ராகு சாரம். இந்த ராகு கோச்சாரத்துல உங்களுக்கு மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரார், சாதகமான இடத்துக்கு. இப்ப 3ஆம் இடத்துக்கு கேது வந்தா 9ஆம் இடத்துக்கு ராகு வந்துடுவார். எனவே இந்த மிதுன ராசியில மிதுன ராசிக்கு ராகு பயிற்சிகள் 3, 9 வர்றதால சாதகமான இடத்துக்கு வராது. இப்ப சாதகம் ராகு கேதுக்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான ஒரு 1.5 வருஷம் அற்புதமான பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சாரநாதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய சுயசாரத்திலே குரு வரார், புனர்பூசத்திலே போய் உட்கார்றாரு. புனர்பூசம் குரு பகவானுக்கு நல்ல நட்சத்திரம், அது சொந்த நட்சத்திரன்றதால நினைக்கிற மாதிரி கூட்டு தொழில், வெளிநாடு செல்லுதல், தொழில் அபிவிருத்தி பண்றது, தொழில்களில் நிலையான தொழில போய் அமர்றது, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, எல்லாமே இந்த காலகட்டத்துல இந்த புனர்பூசத்துல குரு பகவான் போகும்போது கிடைக்கும். இது ஒரு வகையில இருந்தாலும் கூட
இப்போ ஸ்தான படத்துல வந்து ஜென்மகுரு அப்படின்றத வனவாச குருன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஆனா மூர்த்தி நிர்ணயத்துல இது அற்புதமான இடத்துல போய் உட்காரு. எப்படின்னா 1, 6, 11 இடமா குரு பகவான் பேர்ச்சாவர் அன்னைக்கு கோச்சார சந்திரன் உங்க ஜனகால ராசியிலிருந்து எத்தனாவது ராசியில சஞ்சரிக்கிறார் அடிப்படையில தான் அந்த மூர்த்தி நிர்ணயம் பண்றாங்க. அப்ப மூர்த்தி நிர்ணயத்துல இது மிதன ராசிக்கு சந்திரன் வந்து கேட்டையில அன்னைக்கு இருக்காரு. விருச்சிக ராசி 6வது ராசியா வர்றதுனால இது சொர்ண மூர்த்தியா வருது. சொர்ணம்னா தங்கம், உலோகங்களில் மிக உயர்ந்தது தங்கம், விலை மதிப்பற்றதுன்னு சொல்லலாம். விலை கூடிக்கொண்டே போகக்கூடிய அற்புதமான ஒரு சொர்ண மூர்த்தியா வர்றதால 100% நல்ல பலன்களை இவ்வாண்டு எதிர்பார்க்கலாம். ஒரு வகையில ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட இந்த மூர்த்தி நிலையத்துல சொர்ணமூர்த்தியா வர்றதுனால எதிர்பார்க்கிற காரியங்கள் அனைத்தும் நடக்கும். இதுக்கு உங்க ஜனகால ஜாதகம் அற்புதமா, அதாவது உங்க தசாபதிகள் நல்லா இருந்தா கண்டிப்பாக எதிர்பார்க்கிற மாதிரி நற்பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா. எனவே இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு சாதகமா அமையுது. இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தாலும் மூர்த்தி நிர்ணயத்துல வந்து சொர்ணமூர்த்தியா வர்றதால எதிர்பார்க்கிற பலன்களை அற்புதமாக நீங்க உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும். எனவே மேலும் இந்த பலன்களை கொடுப்பதற்காக உங்களுக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்திற்கு சென்று வியாழக்கிழமை தோறும் நவகிரகங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி ஒரு 16 முறை வலம் வரும்போது இன்னும் இந்த பலன்களை எதிர்பார்க்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு மிதுன ராசிக்கு எல்லாம் வல்ல பரம்பொருளும் அந்த குரு பகவானும் பேரொழு புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.